நமக்குள்ள நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் பிரியாணி தான் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பாத்திரத்திலே வந்துட்டு தம் போட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு குக்கரில் செய்கிறத விட வந்துட்டு சூப்பரான டேஸ்ட்டில் தான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்கள் குக்கரில் செஞ்சால் தான் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வந்துட்டு பாத்திரத்தில் எவ்வளோ ஈஸியாக செய்யலாமா அப்படின்னு சொல்லி இதை வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் வந்து சேர்த்துருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பட்டை வந்துட்டு சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 4-5 பீஸு, அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 5, ஏலக்காய் ஒரு 2-3 சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பிரியாணி இலை வந்துட்டு ஒரு 3 இலையை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்துட்டு உடைக்காமல் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பெரிய வெங்காயம் வந்து ஒரு 5 பெரிய வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்து இந்த அளவுக்கு வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்துட்டு எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு பிரியாணி வந்து டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா வந்து வதங்கி வரட்டும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் தூளும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அதிலே வந்துட்டு அந்த வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துட்டு வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அந்த கொத்தமல்லி இலைகளும் வந்துட்டு நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வந்து அதிலே ஆயிலே வந்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து புதினா இலைகள் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கோம். புதினா இலை வந்து பிரியாணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா வந்துட்டு இந்த வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். அது இருக்கிறதே வந்து தெரியாத அளவுக்கு வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனையவே சுத்தமாகவே இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஃபில்லாக வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா அடிப்பிடிக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக வந்துட்டு ஒரு 5 தக்காளி பழம் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அதை வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வந்து அந்த தக்காளி வந்து மசிஞ்சு வர்றதுக்காக நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சி கூட வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நாங்கள் அப்படியே போட்டிருக்கிறதுனால லோ ஃப்ளேமில் அடுப்பை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடணும் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் வந்துட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுருக்கலாம். இப்போ வந்துட்டு அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 100 ml அளவுக்கு வந்துட்டு பேக்கெட் தயிர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். சூப்பராக வந்துட்டு இருக்கிறது தெரியாத அளவுக்கு வந்துட்டு சூப்பராக வதங்கி வந்துருச்சு. ஸோ அது வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம தயிர் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சாறை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து காளான் வந்துட்டு நான் வந்து 2.5 பாக்கெட் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து முன்னாடியே நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முழுசாக வேணும்னா கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து கட் பண்ணி தான் வந்து உள்ளே சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த காளான் வந்துட்டு அந்த மசாலாவில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எந்த பொருளுமே அந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு இந்த காளானுக்காகவும் இந்த மசாலாவுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு வந்துட்டு நம்ம காளானுக்கும் இதுக்கு மட்டுமே வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அரிசி முன்னாடியே எவ்வளோ போட போகிறோம், எவ்வளோ உப்பு சேர்க்கணும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இல்லைனா அரிசி போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு தேவையான அளவு தண்ணினா எவ்வளோனா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கணக்கு பண்ணி வந்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குக்கரில் எப்படி ஆட் பண்ணுறீங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் இதுலேயும் வந்து சேர்த்துக்கணும். ஒரு சிலர் 2 கிளாஸ் சேர்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து 3 கிளாஸ் சேர்ப்பாங்க. நாங்கள் வந்துட்டு 3 கிளாஸ் அளவுக்கு சேர்ப்போம். ஸோ சேர்த்துட்டு தண்ணியில் வந்துட்டு அந்த காய் அதாவது மஷ்ரூம் வந்து நல்லா வந்து வெந்து வரணும். வெந்து வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இப்போது அரிசி வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நீங்கள் பிரியாணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கல்ல அந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நீங்கள் அரிசி வந்து கழுவிட்டு ஊற வச்சுருங்க. ஸோ ஊற வச்சுட்டு இப்போ வந்து அரிசி உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காளான் நல்லா வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் உள்ளே சேர்த்துக்கணும். ஸோ சேர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ வந்துட்டு அரிசி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டால் வந்துட்டு அந்த அரிசி வந்துட்டு மசிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் போகணும். அது வரைக்கும் நீங்கள் நார்மலாகவே வந்துட்டு சாப்பாடு காய்ச்சுற மாதிரியே வந்து காய்ச்சிக்கலாம்.
ஸோ இப்போ பாருங்க நல்லா வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அதில தண்ணியே இருக்கிற மாரியே தெரியல பாருங்க. சும்மா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தான் வந்து தண்ணி இருக்கிற மாரி இருக்கு. சாப்பாடும் வந்துட்டு அப்படியே நீங்க மூடி போட்டு மூடுனீங்க அப்படின்னா, அது வந்துட்டு நார்மலா நம்ம சாதம் வந்துட்டு முன்னாடியே மூடி போட்டு ஒரு வித விதையா வேணும்னா முன்னாடியே வந்துட்டு மூடி போட்டு மூடுனோம் அப்படின்னா மசிஞ்சு வந்துரும் இல்லையா? அந்த ஸ்டேஜ்ல எடுக்கணும். இப்போ வந்துட்டு அந்த சாப்பாடு வந்துட்டு நீங்க லோ ஃப்ளேம்ல அடுப்பு வச்சுட்டு, மேல ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேல வந்து குடிக்கிறதுக்காக தண்ணி காய வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பானைய தூக்கி மேல வச்சுக்கலாம். ஸோ மேல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. ஸோ விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க. வந்துட்டு அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 நிமிஷம் கழிச்சு வந்துட்டு நீங்க வந்து தட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு வந்துட்டு வித விதையா சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ நார்மலா நம்ம வீட்ல சமைக்கக்கூடிய அரிசி வச்சு தான் வந்து பண்ணியிருக்கோம். நீங்க பாஸ்மதி ரைஸ்ல கூட வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்க சூப்பரா வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிருச்சு. சைட் டிஷ்ஷா பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காய பச்சடி வந்து பண்ணியாச்சு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.